முதல்வர் ஸ்டாலின் அரசு நமது மாநிலத்தின் வளர்ச்சியை புறக்கணித்து இருக்கிறது என்று தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று டெல்லி செல்வது மக்களுக்கு பலன் சேர்ப்பதாக அல்ல என தமிழக பாஜக முன்னாள் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஏன் பிரதமர் நரேந்திர மோடி திட்ட கமிஷனாக இருந்ததை நிதி ஆயோக்காக மாற்றியது? மத்திய மாநில அரசுகளின் விவாதங்கள் இருக்க வேண்டும். மாநில அரசின் பங்கு இருக்க வேண்டுமென்ற காரணத்திற்காக மட்டும்தான் நிதி ஆயோக்கின் அடிப்படை தன்மையை மாநில அரசுகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு அமைப்பு என்பதுதான். அது மட்டுமல்ல, இந்த நிதி ஆயோக் கூட்டத்தின் மூலம் மாநில அரசுகள் 2047ற்குள் தங்கள் மாநிலத்தை முதன்மை மாநிலங்களாக மாற்றுவதற்கு என்னென்ன அடிப்படை கட்டமைப்பு தேவையோ அதற்கான ரோடு மேப்பை கொடுத்தால் நிதி பகிர்வு ஆலோசிக்கப்படும் என்பதும் இந்த கூட்டத்தின் ஒரு அங்கம். ஆக மு.க.ஸ்டாலின் அரசு நமது மாநிலத்தின் வளர்ச்சியை புறக்கணித்து இருக்கிறது. இன்று மாநிலத்தில் உள்ள பல நிதி பிரச்சனைகளுக்கு காரணம் ஜனநாயகமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிதி பகிர்வு அமைப்பிற்கு தமிழக முதலமைச்சர் செல்லாதுதான் என்பதை தமிழக மக்கள் உணர வேண்டும். தங்களின் அரசியல் லாபத்திற்காக இதற்கு முன்னால் இந்த கூட்டத்திற்கு செல்லாததினால் தமிழக மக்களின் நலன் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே அழுத்தமாகவே நான் பதிவிடுகிறேன் என தெரிவித்துள்ளார்.